இன்று அரசியல் வட்டாரத்தில் முக்கிய கவனம் ஈர்த்த நிகழ்வு டிவிகே கழக நிர்வாகிகளுடன் நடைபெற்ற முக்கிய பேச்சுவார்த்தை. இந்த சந்திப்பு சாதாரண கூட்டமா அல்லது வரவிருக்கும் அரசியல் மாற்றங்களுக்கு முன்னோட்டமா? அதை பற்றிய முழு தகவல்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைய கூட்டத்தில் மாவட்ட மற்றும் மண்டல நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கட்சியின் அடுத்த கட்ட வளர்ச்சி, மக்கள் தொடர்பு, வேலை திட்டங்கள் மற்றும் வரவிருக்கும் தேர்தல் நடவடிக்கைகள் குறித்து தீவிர ஆலோசனை நடைபெற்றதாக கூறப்படுகிறது. கட்சி அமைப்பை வலுப்படுத்துவது, புதிய உறுப்பினர் சேர்க்கை இயக்கம், மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து செயல் திட்டம், இவை அனைத்தும் முக்கியமாக பேசப்பட்டதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த கூட்டம் அரசியல் ரீதியாக பெரிய சிக்னலாக பார்க்கப்படுகிறது. ஏனெனில் கடந்த சில வாரங்களாக கட்சியின் அடுத்த கட்ட நகர்வு குறித்து பல்வேறு ஊகங்கள் நிலவின. இன்றைய பேச்சுவார்த்தை மூலம் கட்சியின் ஒற்றுமை உறுதி செய்யப்பட்டது என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. மேலும் இளைஞர் அணியை வலுப்படுத்தும் திட்டங்கள், சமூக ஊடக செயல்பாடுகளை அதிகரிக்கும் திட்டங்கள், மக்கள் மத்தியில் நேரடி சந்திப்பு நிகழ்ச்சிகள், இவை குறித்து விரிவான ஆலோசனை நடைபெற்றதாக கூறப்படுகிறது. இந்த சந்திப்பின் மூலம் விரைவில் ஒரு பெரிய அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு உள்ளது என்று அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மாவட்ட அளவில் கூட்டங்கள், மாநில அளவில் பெரிய பொதுக்கூட்டம் அல்லது தேர்தல் தொடர்பான முக்கிய அறிவிப்பு, எதுவாக இருந்தாலும் அடுத்த சில நாட்கள் முக்கியமானவை. நண்பர்களே, இன்றைய டிவிகே நிர்வாகிகள் கூட்டம் அரசியல் ரீதியாக மிக முக்கியமான திருப்பு முனையாக பார்க்கப்படுகிறது. இந்த விஷயத்தில் உங்கள் கருத்து என்ன? கமெண்டில் பகிருங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க. மேலும் அரசியல் அப்டேட்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. நன்றி. மீண்டும் சந்திப்போம். முக்கிய செய்தி: 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது. யார் ஆட்சி என்ற கேள்வி தற்போது மக்கள் மத்தியில் பெரும் விவாதமாக மாறியுள்ளது. தற்போது ஆட்சியில் இருக்கும் திமுக தலைமையிலான அரசு தனது சாதனைகளை முன்னிறுத்தி மீண்டும் ஆட்சியை பிடிக்க தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. மறுபுறம் அதிமுக தனது வலிமையை மீட்டெடுக்க திட்டமிட்டுக் கொண்டு மாவட்ட மட்டத்திலிருந்து பெரிய அளவிலான கூட்டங்களை நடத்தி வருகிறது. இதற்கு இணையாக தேசிய கட்சிகளும் தமிழ்நாட்டில் தங்கள் அடிப்படை வலிமையை அதிகரிக்க முயற்சித்து வருகின்றன. கூட்டணி அரசியல் எப்படி அமைவது என்பது இந்த தேர்தலின் மிகப்பெரிய கேள்வியாக உள்ளது. மக்கள் மனநிலை என்ன? விலைவாசி உயர்வு, வேலைவாய்ப்பு, விவசாயம், கல்வி, பெண்கள் நலத்திட்டங்கள், இவை அனைத்தும் இந்த தேர்தலின் முக்கிய அம்சங்களாக மாறியுள்ளது. இளைஞர்கள் அதிகம் எதிர்பார்ப்பது வேலைவாய்ப்பை தான். கிராமப்புறங்களில் விவசாயிகள் ஆதரவு எந்த கட்சிக்கு செல்லும் என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை. நகர்ப்புறங்களில் நடுத்தர மக்களின் வாக்கு தீர்மானகாரியாக இருக்கும் என அரசியல் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். கூட்டணி கணக்கு எப்படி இருக்கும்? சில அரசியல் வட்டாரங்களில் புதிய கூட்டணிகள் உருவாகலாம் என்ற தகவல்கள் வெளியாகின்றன. குறிப்பாக பிரபல நடிகர்கள் அரசியலில் அதிக ஈடுபாடு காட்டுவது தேர்தல் களத்தை இன்னும் பரபரப்பாக்கியுள்ளது. தீர்மானிக்கும் காரணிகள்: இளைஞர் வாக்குகள், பெண்கள் வாக்குகள், முதல் முறையாக வாக்களிக்க வரும் புதிய வாக்காளர்கள், கூட்டணி அரசியல், இந்த 4 அம்சங்களே 2026 தேர்தலில் யார் ஆட்சி அமைப்பார்கள் என்பதை தீர்மானிக்கக்கூடியவை. முடிவாக 2026 தேர்தல் ஒரு சாதாரண தேர்தல் அல்ல. இது தமிழகத்தின் அடுத்த 5 ஆண்டுகளுக்கான திசையை நிர்ணயிக்கும் முக்கியமான அரசியல் போராட்டம். யார் ஆட்சி என்ற கேள்விக்கு பதில் சொல்ல போறாங்க மக்கள்தான். இந்த தேர்தல் பற்றிய உங்கள் கருத்து என்ன? கீழே கமெண்ட் செய்யுங்கள். மேலும் அரசியல் அப்டேட்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெலை அழுத்த மறக்காதீர்கள். நன்றி, வணக்கம்.